நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கு, உரிமை இருக்கு. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசினேன்னு தெரியல. ஆனால் உங்களை புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினா அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் வந்து குடும்பத்தை தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.